முதல்ல என்ன தெரியுமா? நான் சொல்ற ஒரு சூக்ஷ்மம். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை எடுத்துக்கிடுங்க. அதுல கும்பத்துல உங்களுடைய 4ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் இருக்கா? அந்த கிரகம் மாதிரியே தான் ராகு மாறப்போகிறார். அந்த கிரகத்தினுடைய நல்ல குணங்களை கபலீகாரம் செய்து கொண்டு, கெட்ட குணங்களையும் கபலீகாரம் செய்து கொண்டு, நல்லதை ஒரு ஒரு 10% கம்மியாக, கெட்டதை 10% அதிகமாக கொடுக்க போகிறார். இது என் கையில ஜாதகம் இல்லை. அதனால அந்த பலனை நம்ம பார்க்க முடியாது. அது கேத்துவும் அப்படியே தான். ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ராகு தன்னை பார்க்கக்கூடிய கிரகங்களை பலனை செய்வார். இப்போ குரு தான் பார்க்கிறார். நல்ல பலன்களாகத்தான் இருக்க போகின்றன. அதே போலதான் கேத்துவை யாரும் பார்க்கலை. அதாவது மாத கிரகங்கள் பார்க்கின்றன. மாத கிரகங்கள் மொமெண்டரியா போயிட்டே இருக்கும். ஆனா பெரிய கிரகங்கள் எதுவும் கேத்துவை பார்க்கல. அதாவது குருவும் பார்க்கல, சனியும் பார்க்கல. ஆனாலும் கூட கேத்துவும் இருப்பதை அடுத்த கிரகத்தினுடைய கபலீகரம் செய்து அதனுடைய பவர் பண்ணும்.